அதனாலதான் நம்ம தேர்தல் அறிக்கையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை சொன்னோம், இப்போ சொல்ல போறோம். அந்த 100 நாள் வேலையை கூட கொஞ்சம் உயர்த்தி 150 நாளாக உயர்த்தலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக அதை உயர்த்தி அந்த கூலியை கூட அன்னன்னைக்கு அப்பப்பவே அங்கேயே கொடுப்பதற்கான ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கி தருவோம். எதிர்கட்சி சொல்வது 100% உண்மை, நான் மறுக்கல. அவன் நாங்க எதிர்பார்த்தோம், நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க வந்து நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. இரவோட இரவா அவங்களுக்கு கைது செய்யல, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல. எங்க ஆட்சி இல்ல. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகையில் கடந்த 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் நள்ளிரவில் அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று வாகனங்களில் ஏற்றியிருக்கிறார்கள். இதில் சில பெண்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள், பலருக்கு அடி உதை விழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்றதை இப்ப எல்லா மாநிலத்திலும் போட்டிப்பட தொடங்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்றதை இப்ப எல்லா மாநிலத்திலும் போட்டிப்பட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போவாங்க. தமிழகத்தில் பாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடிக்கு முதலீடு செய்ய இருப்பதாகவும் இதனால் 14,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மாநில தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா வெளியிட்ட அறிவிப்பை பாக்ஸ்கான் நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளதால் பெரும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது.